வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் கல் ஒர்க் அவுட். ஒரு வீடியோ விமென்ஸ்க்கு எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் டெய்லியும் பிஃபோர் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. ரெண்டாவது ஒரு 5 to 7 செட்ஸ் ஒரு ஒர்க் அவுட். அந்த ஒர்க் அவுட் வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த கலரு எடுத்துக்கோ ஒர்க் அவுட் சொல்லியிருந்தோங்க. ஸோ அந்த 2 வீடியோஸ் இருக்குது, வேரியஸ் பார்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, டோ டச் பண்ணுங்கள். டோ டச் பண்ண முடியலன்னா க்ராஸ் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து வந்து மலாசனா பொசிஷன், எக்ஸ்க்ரீஷன் போகிற மாதிரி அந்த பொசிஷனில் உட்காருங்கன்னு சொன்னோம். அடுத்து வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து இந்த மாதிரி இருந்து புஷ் பேக் ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அகெயின் கம் பேக், இப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒர்க் அவுட்டுங்க, ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டுங்க உங்களுக்கான 2வது ஒர்க் அவுட்டுங்க. பட் ஆனால் இதை நீங்கள் எப்போ பண்ணணுன்னா, முதல் வாரம் தொடர்ச்சியாக 5 நாள் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஒர்க் அவுட்டை பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் இருந்தால் அதே பொசிஷன் தான், அதே பொசிஷனில் தான் இருக்கணும். கால் பின்னாடி இப்படி இருக்கணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பொசிஷன். பண்ணும் போது வலது கால் இந்த அளவுக்கு வரணுங்க. இப்போ என்னோடய ஷோல்டரையும் என் காலையும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரே லைனில் இருக்குது. நீங்கள் இப்போ எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். உங்களால் கீழே புஷ் பண்ண முடியலன்னா இந்த கால், என்னோடய நீ இருக்குல்ல, மட்டும் ரொட்டேட் பண்ணி காமிங்க. இந்த பக்கம் வாங்க. என்னோடய இந்த நீ கீழே படட்டும். ஸோ 1 2 அந்த கால் போன மாதிரி இந்த கால் நீ வேணால் கீழே வச்சுக்கோங்க. புஷ் அப் ஸ்ட்ரெச். ஸோ நீ கீழே வைக்காமல் பண்ணோன்னா 1 2 ஸ்ட்ரெச், 1 2 ஸ்ட்ரெச். இதில் கவனம்னு பார்த்தீங்கன்னா, லுக் ஸ்ட்ரைட், டவுன், அப், ஸ்ட்ரெச், டவுன், அப், ஸ்ட்ரெச். இந்த செகண்ட் ஒர்க் அவுட் கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேணுங்க. அந்த ஸ்ட்ரென்த்து வேணும்னா ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் சொன்னோம்ல, அதை 1 வீக் பண்ணிவிட்டு 2வது வாரம் இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம் இப்போ சொன்னது. ஸோ இதை ஏன் ஃபஸ்ட்டே சொன்னோன்னா, முதல் வாரம் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட் என்ன, எதுக்காக பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணோம். ஓகே, ஸோ கல் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரோம். அதை நீங்கள் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக ஆகிடுங்க, ஃபிட் ஆகிடுங்க.